2000 கோடிக்காக இந்த மண்ணை, இந்த மக்களை 2000 ஆண்டுகள் பின்னோக்கி இழுக்கக்கூடிய பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னார்ல. இன்னைக்கு அந்த உறுதியை காப்பாற்றி இருக்கிறார் சட்டமன்றத்தில். ஒன்றிய அரசு தர மறுத்த நிதியை மாநில அரசு தருது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அறிவிச்சிட்டார். கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்த மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு பெயர் பெற்று. அண்ணாமலை வெட்கப்படணும். அண்ணாமலை தமிழ்நாட்டு வீதிகளில் நடமாடுவதற்கு தலைகுனியம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு வீதியில அந்த பெயரோடு ஒருவர் நடமாடுவதற்கு வெட்கப்படணும். இது திமுக காரங்க பயன்பெறுகிற பட்ஜெட். எது கல்விக்கு கொடுத்திருக்கிற 46,000 கோடியும் திமுக காரங்க வீட்டுக்கு போக போதா? காலை உணவு திட்டத்துக்கு கொடுத்திருக்கிற 600 கோடியும் திமுக வீட்டுக்காரங்களுக்கு போக போதா? அந்த பிள்ளைங்க மட்டும்தான் காலை உணவு சாப்பிட போறாங்களா? இன்னைக்கு கல்லூரியில் படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கு 20 லட்சம் மாணவர்களுக்கும் மடிக்கணினி கொடுக்கறதா இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. திமுக வீட்டு பிள்ளைகளுக்கு மட்டும்தான் லேப்டாப் போகுதா? அந்த டேபு கொடுக்க போறாங்களா இல்ல எல்லா பிள்ளைங்களுக்குமா? எவ்வளவு அபத்தமான பேச்சு. அப்ப அண்ணாமலை பேசுவது அபத்தம். அதாவது இதை பேசுவதற்கு எடப்பாடிக்கு ஒரு தகுதி கிடையாது. எப்படி அதை சொல்றதுக்கு அண்ணாமலைக்கு தகுதி இல்லையோ அது போல இதை பேசுறதுக்கு எடப்பாடிக்கு தகுதி கிடையாது. ஏன்னா இது மாதிரி ஒன்றிய அரசு மாநில அரசை ஒடுக்க நினைத்த போது துணிந்து எதிர்த்து நின்று தன்னுடைய ஆளுமையை அவர் நிறுவினார்னு ஒரு சான்று காட்டுங்க. பிஜேபி நீட்டுற இடத்துல எல்லாம் கையெழுத்த போட்டு பிஜேபி வைக்கக்கூடிய நிபந்தனைகளை எல்லாம் ஏத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் சமரசமாகி போய் அதன் மூலம் தம்மை காப்பாற்றி கொண்ட ஆட்சியை 4 ஆண்டுகள் கொடுத்தவருக்கு இதையெல்லாம் பார்த்தா புதுசா தானே தெரியும். கடன் சுமை ஏறுது. கடன் வாங்கி பண்ணி என்ன பயன்? அவர் கடனை வாங்கலையா? மோடி இப்ப கடனை வாங்கலையா? இந்திய நாட்டினுடைய கடன் இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா? கடனை சும்மா கொடுக்க மாட்டான். கேட்கிற எல்லா மாநிலத்துக்கும் தூக்கி கடனை கொடுத்துருவாங்களா? லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சானோஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அரசு 2025-26 ஆண்டுக்கான அந்த நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த ரூபாய் சிம்பலை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு சர்ச்சையான சூழலில் இன்றைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. கல்விக்கு அதிக நிதி பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்கிறாங்க. குறிப்பாக அந்த ஒன்றிய அரசு தராத கல்வி நிதியை தமிழக அரசே விடுவிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. பல்வேறு விவாதங்கள் இந்த பட்ஜெட் குறித்து இருக்குது. அண்ணாமலை அவர்கள் இந்த பட்ஜெட் குறித்து ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறாரு. வழக்கம் போல் 4வது ஆண்டாக சாமானிய மக்களுக்கு ஏமாற்றம் தரும் பட்ஜெட் அப்படிங்கிறாரு. அது மட்டுமல்ல, திமுகவுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கான பட்ஜெட் இது அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை வெட்கப்படணும். அண்ணாமலை தமிழ்நாட்டு வீதிகளில் நடமாடுவதற்கு தலைகுனியணும். ஏன்னா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தரவில்லை. தராத நிலையில் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே இருக்கிற நிதிச்சுமைகளுக்கு மத்தியில் இன்றைக்கு கல்வியை கொண்டு போய் சேர்ப்பதற்காக அந்த நிதியை எடுத்து கொடுத்திருக்கிறது. இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு வீதியில் அந்த பெயரோடு ஒருவர் நடமாடுவதற்கு வெட்கப்படணும். ஒருவர் நடமாடுவதற்கே வெட்கப்படணும்னா அந்த கட்சிக்கே நான் தான் தலைவன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு வீதியில் நடமாடுவதற்கு அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் வரணும். ஆனால் அண்ணாமலை இப்படி பேசுறது வியப்பாக இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு அரசு கேட்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு வர வேண்டிய பங்கு. அந்த பங்கை, அந்த நிதியை ஒன்றிய அரசு அவர்களுடைய கொள்கையை காரணம் காட்டி தர மறுக்கிறது. எங்கள் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிட்டாதான் இந்த நிதியை தருவோம்னு சொல்கிறாங்க. அந்த கொள்கை ஒரு முற்போக்கான அம்சமாக இருக்குது. ஐயோ, தமிழ்நாடு எங்கேயோ கொண்டு போய் விடுற அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, தமிழ்நாட்டை மேலும் சிறப்பாக்குற மாதிரி அந்த கொள்கை இருக்குது, இதுவரைக்கும் நம்ம இப்படியெல்லாம் பார்க்கவே இல்லையே, அவ்வளோ சிறப்பாக இருக்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம எப்போவோ முன்னேறி போன ஒரு விஷயத்தை அவங்க பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு நம்ம தலையில் கட்டுறாங்க. அது எப்படி நம்ம ஏற்க முடியும்? அப்போ தமிழ்நாடு அரசு இருமொழி கொள்கை என்பதில் உறுதியாக இருக்குது. ஏற்கனவே முன்னேறிய ஒரு கல்விக் கொள்கை திட்டத்தை வைத்திருக்கிறது. நிறைய ஸ்கீமை எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தி காட்டிருக்குது. அப்போ இவ்வளவு பாசிட்டிவான நேர்மறையான ஒரு முற்போக்கான அம்சங்களோடு பயணித்து கொண்டிருக்கிற கல்விக் கொள்கையின் மீது நீங்கள் ஒரு பிற்போக்கான கல்விக் கொள்கை கொண்டு இதை பின்பற்றுங்க, அப்போ தான் நிதி தருவோம்னா, நமக்கு நிதி முக்கியமாக கல்விக் கொள்கை முக்கியமானு கேட்டால் கல்விக் கொள்கை தான் முக்கியம். ஆனாலும் நிதிக்கு ஃபைட் பண்ணி பார்த்தோம், தரலை. அதை நீ நீதிமன்றத்தில் பார்த்துக்கலாம். ஆனால் அது வரைக்கும் கல்வி தடப்படக்கூடாதுல்ல, அது வரைக்கும் கல்வி தொடர்பான எந்த செயல்பாடும் நின்றக்கூடாதுல்ல. எனவே மாநில அரசு என்ன பண்ணது? முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்தார், 2000 கோடிக்காக இந்த மண்ணை, இந்த மக்களை 2000 ஆண்டுகள் பின்னோக்கி இழுக்கக்கூடிய பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னார்ல. இன்னைக்கு அந்த உறுதியை காப்பாற்றி இருக்கிறார் சட்டமன்றத்தில்.
நிதியமைச்சர் வந்து இந்த நிதியை ஒன்றிய அரசு தர மறுத்த நிதியை மாநில அரசு தருது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அறிவிச்சிட்டார். அது மட்டும் இல்லை, கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்த மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு பெயர் பெற்றிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய மரபு, அரசியல், பண்பாடு எல்லாமே கல்வி தொடர்பானது. இன்னைக்கு பட்ஜெட் முழுக்கவே பாருங்க, தமிழ் மொழி வளர்ச்சி, பண்பாட்டு மீட்பு, கல்வி, அறிவியல், தொழில் வளர்ச்சி எல்லாமே வந்து எந்த ஒரு பிற்போக்கு அம்சமும் அதில் கிடையாது. வட மாநிலங்களைப் போலவோ அல்லது இந்திய ஒன்றிய அரசு இன்னைக்கு செய்யக்கூடிய அந்த பிற்போக்கான விஷயங்களைப் போலவோ எதுவும் கிடையாது. முழுக்க முழுக்க மக்களை வளர்ச்சி பாதையில் அழைத்துட்டு போகிறது, மக்களை வந்து முற்போக்கான அம்சங்களை நோக்கி அழைத்துட்டு போகக்கூடிய வேலையை இன்னைக்கு பட்ஜெட்டில் தமிழ்நாடு அரசு செய்திருக்குது. திருக்குறள்னு எங்கே போனாலும் மோடி பேசிக்கிட்டு இருப்பார். ஐநா சபையில் பேசிட்டார் திருக்குறளை, அந்த நாட்டில் பேசிட்டார், இந்த நாட்டில் பேசிட்டார், அங்கே போய் மேற்கோள் காட்டிட்டாருன்னு இவங்க வாயால் வடை சுட்டதை மட்டுமே தமிழுக்கு ஆற்றிய பங்காக சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து உலகத்தினுடைய அத்தனை மொழிகள்லையும் திருக்குறளை மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய வேலையை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதுதான் முக்கியமானது. தமிழ் வளர்ச்சின்னு வாயால் வடை சுடுகிறது மோடி அரசு, தமிழ் வளர்ச்சிக்கு நிதியை ஒதுக்கீடு செய்கிறது தமிழ்நாடு அரசு. அப்போ நிதி ஒதுக்கீடு செய்தால் தான் வேலை நடக்கும். நிதி ஒதுக்கீடு செய்தால் தான் ஒரு மொழியை வந்து வளர்ச்சி பாதையில் அழைத்துட்டு போக முடியும், ஒரு மொழிக்கான கட்டமைப்புகளை உருவாக்க முடியும், ஒரு மொழியை பயிற்றுவிப்பதற்கான ஆசிரியர்களை வந்து நியமிக்க முடியும். எல்லாம் நிதி தொடர்பானது. நீங்கள் இது எதையுமே செய்யாமல் வெறும் திருக்குறள் அங்கே சொன்னார் இங்கே சொன்னார் அப்படின்னா எப்படி அது ஒரு மொழி பங்களிப்பாக இருக்க முடியும்? அப்போது அவர் வெறுமனே பேசுகிறாரு, இங்கே நிதி ஒதுக்கப்படுகிறது. இப்போ நிர்மலா சீதாராமன் வாசிக்கக்கூடிய பட்ஜெட்டில் இது மாதிரி தமிழ் மொழியாக்க பணிகளுக்காக, தமிழ் வளர்ச்சி பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுன்னு என்ன இருக்குது காட்டுங்க. அங்கே இல்லைல்ல, இங்கே இருக்குல்ல, அங்கே ஹிந்திக்கு இருக்குது, சமஸ்கிருதத்துக்கு இருக்குது. அப்போ தமிழுக்கு தமிழ்நாடு அரசு தான் இன்னைக்கு வந்து உரிய பங்கை செய்து கொண்டிருக்கிறது. அதுபோல் கீழடியில் அகழாய்வு செய்தோம். அந்த அகழாய்வு அறிக்கையை ரெடி பண்ணவர் அமர்நாத் ராமகிருஷ்ணா குழுவினர் ஒரு அறிக்கை ரெடி பண்ணுறாங்க, ஆய்வு அறிக்கை. அந்த அறிக்கையை இன்னும் வெளியிடாமல் வச்சுருக்காங்க ஒன்றிய அரசு. ஆனால் இன்னைக்கு மாநில அரசு பாருங்கள், அந்த பண்பாட்டு மீட்புக்காக பல இடங்களில் தமிழ்நாடு நாகப்பட்டினம் உட்பட, நாகப்பட்டினத்திலே அகழாய்வு செய்யணும்னு நான் சட்டமன்றத்தில் பேசினேன். இன்றைக்கி அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்குது. இது மாதிரியான தொல்லியல் அகழாய்வு எங்கெங்கே செய்யப்படணுமோ அதெல்லாம் பட்டியல் போட்டு இன்றைக்கி ஒன்றிய அரசு செய்யாத வேலையை மாநில அரசு செய்வதற்கு இன்றைக்கி வந்து பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. எத்தனை விஷயம், புதிய கண்டுபிடிப்புகளுக்கான ஊக்கப்படுத்தக்கூடிய முயற்சி எல்லாமே திமுகவுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கான. இதெல்லாம் வந்து திமுகவுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு தான். இப்போ இந்த கல்விக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற 46,000 கோடிக்கு மேலான நிதியை வந்து திமுகவுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும் கல்வியை கொண்டு சேர்க்கறதுக்காக கொடுக்க போகிறாங்களா? காலை உணவு திட்டத்தை இன்றைக்கி தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய அளவுக்கு விரிவுபடுத்தக்கூடிய அறிவிப்பு இன்றைக்கி வந்திருக்குது. திமுக காரங்க வீட்டு பிள்ளைகளுக்கு மட்டும்தான் காலையில் உணவு கொடுக்க போகிறாங்களா? எவ்வளோ அபத்தமான பேச்சு. அப்போ அண்ணாமலை பேசுவது அபத்தம். அவர் எதையாவது ஒன்று போகிற போக்கில் அடிச்சு விட்டு அவருக்கு பழக்கம். அதை இன்னைக்கு இந்த பட்ஜெட்லேயே செய்கிறாரு. நீங்கள் ஒன்றிய பட்ஜெட் பாருங்கள், அவர் என்ன செய்யணும், அவர் உண்மையிலேயே அவர் வந்து பிஜேபியை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டு தலைமை பொறுப்பை அவர் ஏற்றிருக்கார் அப்படின்னா அவர் என்ன செய்திருக்கணும் பாருங்கள். ஒன்றிய நிதியமைச்சர் வாசித்த பட்ஜெட் இது, மாநில நிதியமைச்சர் வாசித்த பட்ஜெட் இது. ஒன்றிய நிதியமைச்சர் போட்ட பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ திட்டங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள், தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நிதி கொடுத்துருக்கோம் பாருங்கள், தமிழ் வளர்ச்சிக்கு எவ்வளோ நிதி கொடுத்துருக்கோம் பாருங்கள், மொழி ஆய்வுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் பாருங்கள், பண்பாட்டு மீட்புக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் பாருங்கள், என்னென்ன புதிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கோம் பாருங்கள். ஆனால் மாநில அரசு பாருங்கள் எதையாவது இதில் செஞ்சுருக்கா அப்படின்னு ஒரு விவாதத்துக்கு, ஒரு சவாலுக்கு வந்தாருன்னா நியாயம். ஆனால் அந்த சவாலுக்கு இப்போ நம்ம கூப்பிடுறோம். பாருங்கள் மாநில பட்ஜெட்டை பாருங்கள், மொழி வளர்ச்சிக்கு இவ்வளோ நிதி இன்னைக்கு கொடுத்துருக்கு, பண்பாட்டு மீட்புக்கு இவ்வளோ நிதி கொடுத்துருக்கு, அறிவியல் வளர்ச்சிக்கு இவ்வளோ நிதி கொடுத்துருக்கு, கல்விக்கு இவ்வளோ நிதி கொடுத்துருக்கு அப்படின்னு இன்னைக்கு நம்ம விவாதத்துக்கு கூப்பிடுறோம் அண்ணாமலை நிர்மலா சீதாராமன் வாசித்த பட்ஜெட்டில் இப்படி ஏதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு வரட்டும், பேசலாம். அதை விட்டுட்டு இது திமுக காரங்க பயன்பெறுகிற பட்ஜெட், எது கல்விக்கு கொடுத்துருக்கிற 46,000 கோடியும் திமுக காரங்க வீட்டுக்கு போக போதா? காலை உணவு திட்டத்துக்கு கொடுத்துருக்கிற 600 கோடியும் திமுக வீட்டுக்காரங்களுக்கு போக போதா? அந்த பிள்ளைங்க மட்டும்தான் காலை உணவு சாப்பிட போகிறாங்களா? இன்றைக்கி வந்து கல்லூரியில் படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் 20 லட்சம் மாணவர்களுக்கும் மடிக்கணினி கொடுக்குறதா இன்றைக்கி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. திமுக வீட்டு பிள்ளைகளுக்கு மட்டும்தான் லேப்டாப் போக போதா? அந்த டேபு கொடுக்க போகிறாங்களா இல்லை எல்லா பிள்ளைங்களுக்குமா? அப்போது எல்லா பிள்ளைகளையும் வளர்த்தெடுக்கணும், கல்வியில் முழுக்க கவனம் செலுத்தி இருக்கிற ஒரு பட்ஜெட் இது. நீங்கள் கல்வி நமக்கு கிடைக்காம செய்கிறதுக்கு என்ன உண்டு அதுக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது ஒன்றிய அரசு. நிதியை தர மறுக்கிறாங்கன்னா என்ன? கல்வி கட்டமைப்பு சீர்குலையட்டுங்கிறது தானே எண்ணம்.
கல்வி கட்டமைப்பை சீர்குலைப்பது. அந்த புதிய கல்விக் கொள்கை என்பதே கல்வி கட்டமைப்பை சீர்குலைப்பது தான். நீட் என்பதே கல்வி கட்டமைப்பை சீர்குலைப்பது தான். ஒன்றிய அரசு கல்வி தொடர்பாக வகுக்கிற எல்லா திட்டங்களும் தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பை சீர்குலைக்கிற விஷயங்கள் தான். அதை நம்ம ஏற்க மாட்டோம், நம்ம உறுதியா நிப்போம்னு சொன்னா நிதியை காரணம் காட்டி நம்மளை முடக்க நினைக்கிறாங்க. அப்ப நிதியை காரணம் காட்டி நீங்க கடந்த அரசை வேணா முடக்க நினைச்சிருக்கலாம், அதிமுக வேணா அது நடந்திருக்கலாம். இந்த அரசுக்கு அது நடக்காது என்பதை முதலமைச்சர் இன்னைக்கு உணர்த்தி. இல்லை, இதெல்லாம் ஒரு வெற்று அறிக்கை, ஒரு விளம்பரத்தின் மூலமாக முதலமைச்சர் படம் காட்டுறாரு. இந்த ஆட்சி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள், ஊழல் புகார்கள் இருக்கு. அதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இது போன்ற கலரான திட்டங்களை வச்சு மக்களை ஏமாத்துறாருங்கிறார் எடப்பாடி. அதாவது இதை பேசுவதற்கு எடப்பாடிக்கு ஒரு தகுதி கிடையாது. எப்படி அதை சொல்றதுக்கு அண்ணாமலைக்கு தகுதி இல்லையோ அதுபோல இதை பேசுறதுக்கு எடப்பாடிக்கு தகுதி கிடையாது. ஏன்னா இது மாதிரி ஒன்றிய அரசு மாநில அரசை ஒடுக்க நினைத்த போது துணிந்து எதிர்த்து நின்று தன்னுடைய ஆளுமையை அவர் நிறுவினார்னு ஒரு சான்று காட்டுங்க. இன்னைக்கு கல்வி விஷயத்தில் ஒன்றிய அரசு விளையாடுது, மொழிக் கொள்கையில் ஒன்றிய அரசு மாநில அரசை பணிய வைக்க முயற்சி பண்ணுது. இந்த முதலமைச்சர் சரி 2000 கோடி தான் முக்கியம், நம்மளே நிதி சுமையில் இருக்கோம், இதை வேற போய் நம்ம ஏன் இதில் கொள்கையெல்லாம் பேசிக்கிட்டு ஒரு கையெழுத்தை போட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடிய அந்த பிஎம் ஸ்ரீ திட்டம், அவங்க சொல்லக்கூடிய மும்மொழி கொள்கை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு காசை வாங்கிட்டு போகலாம் தானே. ஆனால் முதலமைச்சர் பணம் போனாலும் பரவாயில்லை, காசை நாங்கள் கொடுத்து நடத்துவோம், ஆனால் உன் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு சொல்லி துணிச்சலாக இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கார். இப்படி எடப்பாடி வெளிப்பட்டிருந்தா ஜிஎஸ்டியில் கையெழுத்து போட வேண்டிய நிலைமை வந்திருக்குமா? ஜிஎஸ்டியை ஒத்துக்க மாட்டேன்னு தானே ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க. ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு இவங்க ஆட்சி காலத்தில் தானே கையெழுத்து போட்டாங்க. உதய் மின் திட்டத்தை ஏற்றுக்க மாட்டோம் தானே ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க. ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு இவங்க போய் அதை கையெழுத்து போட்டாங்க. உணவு பாதுகாப்பு சட்டம் அந்த அம்மா ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, அந்த அம்மா மறைவுக்கு பிறகு இவங்க ஏற்றுக்கிட்டாங்க. வேளாண் சட்டம் பிஜேபி அரசு கொண்டு வருது, எடப்பாடி ஆதரிச்சார். காஷ்மீர் 370 பிரிவு நீக்கம் எடப்பாடி ஆதரிச்சார். சம்பந்தமே கிடையாது, ஆதரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஆனால் போய் ஆதரிச்சார். டெல்லி மாநில அரசுடைய அதிகாரத்தை பறித்து ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. மாநில சுயாட்சி பேசக்கூடிய அண்ணாவின் பெயரை தாங்கி இருக்கிற அண்ணா திமுக என்ன செஞ்சிருக்கணும்? அதுல ஏதோ டெல்லிக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்காம அதை கண்டுக்காம கடந்து போக முடியுமா? அதை ஆதரிக்கணும்ல. டெல்லி மாநில அரசின் பக்கம் நின்று ஆதரிச்சிருக்கணும்ல. ஆனா இவங்க பாஜக ஆதரிச்சாங்க, அந்த சட்டம் கொண்டு வருவதை ஆதரிச்சாங்க. மாநில அரசினுடைய அதிகாரத்தை பறிக்கிற சட்டத்தை கொண்டு வருது பிஜேபி, அதை ஆதரிச்சாங்க ஏடிஎம்கே. எத்தனை விஷயங்கள்ல சிஏஏ ஆதரிச்சாங்க. ஒரு முஸ்லீமை காட்டு அப்படின்னு சட்டமன்றத்தில் சவால் விட்டார், இதனால பாதிக்கப்படுற ஒரு முஸ்லீமை காட்டு அப்படின்னு எடப்பாடி ஒரு பிஜேபிக்காரர் மாதிரி பேசினார். அவங்களுக்கு இது பழக்கம். பிஜேபி நீட்டுற இடத்துல எல்லாம் கையெழுத்தை போட்டு பிஜேபி வைக்கக்கூடிய நிபந்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கிட்டு எல்லாத்துக்கும் சமரசமாகி போய் அதன் மூலம் தம்மை காப்பாற்றி கொண்ட ஆட்சியை 4 ஆண்டுகள் கொடுத்தவருக்கு இதையெல்லாம் பார்த்தா புதுசாக தானே தெரியும். இந்த கடன் சுமை ஏறுது, கடன் வாங்கி பண்ணி என்ன பயன்? அவர் கடனை வாங்கலையா? மோடி இப்போ கடனை வாங்கலையா? இந்திய நாட்டினுடைய கடன் இன்னைக்கு எவ்வளோ தெரியுமா? எத்தனாயிரம் கோடி மோடி ஆட்சியில் ஏறி இருக்கு தெரியுமா? காங்கிரஸ் 60 ஆண்டு காலம் வாங்கிய கடனை மோடி 10 ஆண்டுகளில் வாங்கிட்டார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 60 ஆண்டு காலமாக எவ்வளவு கடன் இருந்ததோ அந்த கடன் விழுக்காட்டை மோடியினுடைய 10 ஆண்டு தாண்டிருச்சு. அப்போ 60 வருஷம் வாங்கின கடனுடைய அந்த விழுக்காடு என்ன? மோடி அதை 10 வருஷத்துல தாண்டிட்டாரு. தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வருவாய் பற்றாக்குறையை குறைச்சிருக்கு. 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலைமை இன்னைக்கு உருவாக்கிட்டாங்க, வருவாய் பற்றாக்குறையை குறைச்சிருக்காங்க. அதுபோல கடன் வாங்குறோம்னா கடனுக்கான அந்த முதலீடு என்பது இன்னைக்கு ரொம்ப வலுவா இருக்கு. தமிழ்நாட்டில் எல்லாம் சும்மா விரயமாக செலவு செய்யப்படலை. அங்கே அதை 3000 கோடியில் செலவு வச்சது, அவங்க அந்த இதை கட்டினதுன்னு சொல்லி ஒரு ஒன்றிய அரசு இன்னைக்கு வீணான திட்டங்களில் செலவு பண்ணதில்ல, கங்கையில் கொண்டு காசை கொட்டுறது, அது மாதிரியான விரயமாக எதையும் செய்யலை. எல்லாம் ஆக்கப்பூர்வமான திட்டம். இன்னைக்கு மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படுதுன்னா அது எவ்வளவு பெரிய பொருளாதார சுழற்சி ஏற்படுத்துது, எவ்வளோ உமனை எம்பவர்மெண்ட் பண்ணுது, எவ்வளோ இன்னைக்கு காலை உணவு திட்டத்துக்கு செலவு பண்ணுறோம்னா அது எவ்வளோ பெரிய விஷயங்கள் இன்னைக்கு உருவாக்குதுன்னு பார்க்குறோம்ல. இன்னைக்கு அதனால ஏற்பட்டிருக்கிற விளைவு என்ன? குழந்தைகள் அதில் ஆய்வுமுடிகள் ஒவ்வொன்றும் எப்படி வெளிவருது பாருங்க. அதனால எவ்வளோ பாசிட்டிவான ஒரு சமூக அமைப்பு உருவாகுது. அப்போ பெண்களுக்கு செலவிடுகிற தொகை, குழந்தைகளுக்கு செலவிடுகிற தொகை, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு, அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மேற்கல்வி படிப்பதற்கு மாதம் 1000 ரூபாய் திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட 20 விழுக்காடு இன்னைக்கு அதிகரிச்சிருக்குது மாணவர் சேர்க்கை. குறிப்பாக கிராமப்புறங்களில் அரசு பள்ளிகளில் படித்தவர்கள் அவர்கள் மேற்படிப்பு படிக்க விழுக்காடுங்கிறது 20 விழுக்காடு அதிகரிச்சிருக்குன்னா எவ்வளவு பெரிய மாற்றம் அது.
அப்போது இதுக்கு செய்கிற செலவெல்லாம் செலவா? இது செலவே கிடையாது. இது கடன் வாங்கி செலவு செஞ்சால் தான் என்னன்னு கேட்குறேன். இதுக்காக கடன் வாங்கினா தான் என்ன? அது அந்த கடன் சுமைங்கிறது ஒரு சுமை கிடையாது. அதற்கு இணையாக நம்முடைய அந்த ஜிடிபி இருக்கு. கடன் இருந்தாலும் கடனை வந்து சும்மா கொடுக்க மாட்டான். கேட்குற எல்லா மாநிலத்துக்கும் தூக்கி கடனை கொடுத்துருவாங்களா? கடனை செலுத்தக்கூடிய அளவுக்கு அந்த மாநிலத்தினுடைய பொருளாதார வலிமை இருக்குதான்னு பார்ப்பாங்க. திருப்பி செலுத்தக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட பொருளியல் நிலைமை இருக்கான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து ஆய்வு செய்து தான் கடனை கிடைக்கும். அப்போ கடன் வாங்குகிறோம் என்றால் கூட அந்த கடன் வாங்குவதற்கு அந்த தகுதியை தமிழ்நாடு பெற்றிருக்குன்னு அர்த்தம். சும்மா கேட்குற மாநிலத்துக்குலாம் தூக்கி கொடுத்துருவாங்களா? அவன் ஜிடிபியை பார்ப்பான், சமூக குறியீடை பார்ப்பான், வளர்ச்சியை பார்ப்பான், எதுக்கு செலவு பண்ணுறாங்கன்னு பார்ப்பான், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே போகுதுன்னு பார்ப்பான், விரயமாக போதா அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுதான்னு பார்ப்பான். இவ்வளோத்தையும் பார்த்துட்டு தான் அந்த கண்டிஷனுக்கு தான் கடன் கொடுப்பான். அப்போ கடன் பெறுகிறோம் என்றால் கூட அந்த கடன் எதற்காக எங்கே செலவிடப்படுதுன்னு பார்த்தா சமூக நல திட்டங்களுக்கு போகுது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு கல்விக்கு 46,000 கோடி கொடுக்குறோம். இது வந்து செலவா முதலீடா? இது செலவா முதலீடா? முதலீடு. இது அப்போ தொழில் வளர்ச்சிக்கு கொடுத்துருக்குறோம், உள்கட்டமைப்பு மேம்பாட்டு கொடுத்துருக்குறோம், நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு மட்டும் 26,000 கோடி இந்த பட்ஜெட்டில். இது எதுக்கு? அப்போ உள்கட்டமைப்பு உருவாக்கம் என்பது எவ்வளோ முக்கியம், சாலை கட்டுமானம் எவ்வளோ முக்கியம். இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் ஏர்போர்ட். அப்போ இன்னைக்கு சுற்றுலா மேம்பாடுங்கிறது ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சியினுடைய முகமாக அடையாளமாக இருக்குது. எவ்வளோ பயணிகள் வர்றாங்க. குறிப்பாக காசியிலேருந்து மோடி தொகுதியிலேருந்து தான் ராமேஸ்வரத்துக்கு அதிகமான மக்கள் வர்றாங்க, ஆன்மீக பயணிகள் வர்றாங்க. அப்போ வர்றவங்களுக்கான கட்டமைப்பு ரொம்ப முக்கியமானது. அதன் மூலம் ஒரு மாநிலத்தினுடைய ஒரு மாவட்டத்தினுடைய வளர்ச்சி இருக்குது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த அரசு சுற்றுலாவுக்கு, தொழில் வளர்ச்சிக்கு, கல்விக்கு, பண்பாட்டு மீட்புக்கு, தமிழ் வளர்ச்சிக்குன்னு நிதியை வந்து பார்த்து 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 ஒதுக்கி இருக்குது. இதை பொறுக்க முடியாமல் இப்படி ஒரு பட்ஜெட்டை எடப்பாடியால் போட முடியல. இப்படி ஒன்றிய அரசு வந்து நெருக்கடி கொடுத்தா மல்லு கட்டி வந்து தன்மானத்தோடு நின்று ஒரு பட்ஜெட்டை போட முடியல. நீ தரலன்னா நான் செலவு பண்ணி செய்கிறேன் பாரு அப்படின்னு அவரால் செலவு பண்ணி செய்ய முடியல. அவர் நீட்டில் இடத்துல கையெழுத்த போட்டார், ஒன்றிய அரசுக்கு பணிந்து போனார். அதனால் ஒன்றிய அரசுக்கு பணிந்து போய் பழக்கப்பட்டவருக்கு ஒன்றிய அரசை எதிர்த்து துணிந்து நின்று ஒரு பட்ஜெட் போடுறத பார்த்தா எப்படி பொறுத்துக்க முடியும்? அப்போ அண்ணாமலை விமர்சிக்கிறார்னா அதுக்கு காரணம் இருக்குது, எடப்பாடி விமர்சிக்கிறார்னா அதுக்கும் காரணம் இருக்குது. ரெண்டு பேராலையுமே இந்த பட்ஜெட்டை பொறுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் போடப்பட்டிருக்கிற தமிழ்நாடு நலன் சார்ந்த ஒரு விஷயம் கூட ஒன்றிய பட்ஜெட்டில் கிடையாது தமிழ்நாட்டுக்கு. அதுபோல இந்த பட்ஜெட் ஒன்றிய அரசினுடைய அந்த தாக்குதலையும் தாண்டி போடப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் சரணடைந்தவர் எடப்பாடி. அதனால தான் அவங்களால இதை ஏற்றுக்க முடியல. நன்றி. நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு